Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஆப்பம் மாவு. அதாவது எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதாவது என்ன, 1 கப் பச்சரிசினா அதே அளவு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் அவல். கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை என்ன ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு 8 hours ஃபெர்மெண்டேஷன் டைம், அதாவது நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு அளவு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். நம்ம இது 100 grams அளவுக்கு எடுத்துக்கிறோம். இது அதாவது மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம். மாவு பச்சரிசி 100 gram அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பில் நம்ம இட்லி அரிசி 100 gram எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு லேர்னர்ஸ்க்கு என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி அதாவது மாவு பச்சரிசி 100 gram, இட்லி அரிசி 100 gram. இது கூட நம்ம ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அவல் லாஸ்ட்டில் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இப்போவே உங்களுக்கு அளவுக்காக நான் இது கூடயே போட்டு ஊற வச்சிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கிறதுக்காக வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இது என்னென்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளோ தான். இதை ஒரு 4 hours ஊற வச்சுக்கலாம். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு, அதாவது எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம 1/4 கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்து, இவ்வளோ தான். அதாவது நம்ம ஒரு கைப்பிடியில் அந்தளவுக்கு எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது நம்ம 2-3 டைம் நல்லா அலசிட்டு இப்போ நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஒரு 8 hours நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். 5 hours later. இப்போது நல்லா ஊறிடுச்சு. ஆப்பத்துக்கு பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, அவல், ஜவ்வரிசி, இந்த 5ஐயும் நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆப்பமாவை ஆட்டி எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். இதனோட ஃபெர்மெண்டேஷன் டைம் 8 hours. நல்லா புளிச்சு உப்பி மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 8 hours later. இப்போ நம்ம ஆப்பமாவை ரெடி பண்ணிட்டோம். கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது 8 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி இல்லை, ஓரளவுக்கு கரெக்டான தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஜாஸ்தி வேண்டியதில்லை, நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னுமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு ஊற்றணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். ஒரு சிலர் என்னென்னா அந்த ஜவ்வரிசி அவல் போகிறதுக்கு பதிலாக பழைய சாதம் இருந்தாலும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போவும் ஆப்பம் நல்லா வரும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் தேய்ச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்குறோம். அப்படியே ஆயில் விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேம் மாற்றிக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. இது வார்ப்பு கடாயில் செய்கிறதுனால இப்படி இருக்குது. நம்ம அடுத்தது ஊற்றுவோம். மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பம். அதே மாதிரி என்னென்னா, நான் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் என்னென்னா தோசை மாவு, இட்லி மாவுனா என்னென்னா
ஒரு 4க்கு 1 போட்டு அரைச்சிருப்போம். தோசை மாவுனா 7 கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நம்ம அரைச்சிருப்போம். இந்த மாதிரி வித்தியாசமான அளவில் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் குண்டு அடை, அதாவது கடாய் அடைன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதனோட லிங்க் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து அரைச்சிக்கலாம். நம்ம அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து குருமாவும் உருளைக்கிழங்கு குருமா நல்லாயிருக்கும், வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி ஆப்பம் தேங்காய் பால் மட்டும்தான் செய்கிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பால். நம்ம இன்னொரு டைம் வந்து அரைச்சோம்னா நல்லா நம்மளுக்கு இன்னுமே திக்காக கிடைக்கும். இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு டைம் அரைச்சிட்டோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஆட்டிட்டோம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து என்னென்னா கசகசா இருந்துச்சுன்னா அது கூட நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இதுக்கு நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு இருந்தால் கூட கொஞ்சமாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பத்துக்கு கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிறது முட்டை ஆப்பம். முட்டை ஆப்பத்துக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணணும். நம்ம ஆப்பம் ஊற்றிட்டு ஊற்றலாம், இந்த மாதிரியும் ஊற்றலாம். அதாவது 2 கரண்டி 1.5 கரண்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கலந்துடுங்க. மாவு கூடயே கலந்துட்டோம். இந்த டேஸ்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே சுற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம முட்டை ஆப்பம் எடுத்துக்கலாம். ஆப்பம் ரெடி ஆயாச்சு. சுவையான முட்டை ஆப்பம் ரெடி. ஆப்பம் தேங்காய் பால் ரெடி. ஆப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு. இது கூட என்னென்னா நீங்கள் வந்து முட்டை ஆப்பம் கூட செய்யலாம், வெஜிடபிள் ஆப்பம் எது வேணாலும் நம்ம செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயின் ஆப்பம் அண்ட் முட்டை ஆப்பம் ரெண்டுமே செய்ய போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொருகினும் போகாதம. வருந்தி காப்பாற்ற முயன்றாலும் நல்லூழ் வாய்க்காத போது தமக்கு உரியவை அல்லாத பொருட்கள் நில்லாமல் போகும். நல்லூழ் வாய்க்கும் போது தமக்கு உரியவை வெளியே கொண்டு போய் சொரிந்தாலும் போகா.